வீட்டுக்கு ஒரு விஜய் யார் நீ? சரி, வீட்டுக்கு ஒரு விஜய் ஓகேங்க. யாரு விஜய்? யாரு சொல்லு. விஜய் சொல்லு. வீட்டுக்கு ஒரு தற்கூரி எந்த அப்பா அம்மா உருவாக்க மாட்டாங்க. காவல்துறை யாரு? அவன் கண்ணுக்கு முன்னாடி 4 பேர் சாவதை எந்த மனுஷனாவது வேடிக்கை பார்ப்பானா? எனக்கு தெரிந்த ஒரு காவலர் அந்த அரசு மருத்துவமனைக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஒத்த மனுஷனா கிட்டத்தட்ட 18 பேரை உடம்புல தூக்கி போட்டு போய் காப்பாற்றுறான்டா. அந்த காவலருக்கு என்னுடைய ராய செலுத்துற. நீ என்ன பண்ண? 12 மணிக்கு போனா கிரௌட் இருக்காது. திமுக பெரியாள நாம பெரியாள காட்டணும். 30 விழா நடந்திருக்கு. 30 விழா விட பெரிய கூட்டத்தை காட்டணும். அப்போ வெயில்ல மக்கள் காத்துக்கட்டும். குறுக்க மறுக்க இந்த இடத்துல விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சா இல்லையா? இதே இடத்துல 2 மணிக்கு வருவார், 3 மணிக்கு வருவார், 4 மணிக்கு வருவார், 5 மணிக்கு வருவார். 5 மணிக்கு வந்துட்டாரு, பைபாஸ் வந்துட்டாரு. 5 மணிக்கு காவல்துறை போய் சொல்லுது, சார் உள்ள போனா மிகப்பெரிய கேஷுவாலிட்டி நோக்கி போகாதீங்க. கூட்டம் நெருக்கடியா இருக்கு. காலையில இருந்து தண்ணி குடிக்காம தவிச்சு நிக்கிறான். வண்டி இவ்வளவு பெரிய பேருந்து பாத்திருக்கீங்களா? இந்த ராட்சசன் படத்துல ஒரு வண்டி மாதிரி இருக்கும். ஒரு யமஹா பேருந்து மாதிரி இருக்கும். அதுல போகாதீங்கன்னு எச்சரிக்கிறாங்க. இல்ல நாங்க அப்படித்தான் போவோம் அப்படின்னு திமிர் எடுத்து உள்ள வர்றாங்க. மீண்டும் காவல்துறை போய் எச்சரிக்குது. இது எஃப்ஐஆர்ல இருக்கு. 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்க. உள்ள போனா மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். இல்ல நாங்க அங்கதான் போவோம்.